வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பல வருடங்களாக நடைபெற்று வந்த கொடநாடு வழக்கு ஒரு வழியாக முடிவுக்கு வர உள்ளது. இந்த வழக்கின் குற்றவாளி யார்? எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று சிபிஐ துறையினர் மீண்டும் ஒரு சம்மன் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். கேரளாவில் இருந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், இதனால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அப்பொழுதே அதிமுகவின் ஆட்சியில் இருந்த சில முக்கியமான அமைச்சர்களது பெயரும் இடம்பெற்று இருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட கடைசி எல்லைக்கு இந்த வழக்கு வந்துவிட்டது. இந்த வழக்கின் முடிவில் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தம் இருந்தால் அவருக்கு சிறை தண்டனை மட்டுமல்ல, அதிமுகவின் தொண்டர்களை எடப்பாடியே அதிமுகவிலிருந்து விலக்குவார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணமே புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமான போயஸ் கார்டன் மற்றும் கொடநாடு பங்களா, இவைகள் கோவிலாக அதிமுகவின் தொண்டர்கள் பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் களங்கம் விளைவிக்கும் விதமாக அவர்களது பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து காவலாளிகளை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய குற்றவாளிகள் எடப்பாடியின் தூண்டுதலின் பெயரில்தான் செயல்பட்டதாக சிபிஐ துறையினர் வழக்கை முடித்தால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் என்றுதான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வழக்கானது இன்று நடைபெற உள்ளதாகவும், இந்த வழக்கில் விசாரணையின் முடிவில் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் அடிபடுகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அப்பொழுது ஆட்சி அதிகாரம் எல்லாம் எடப்பாடி கையில்தான் இருந்தது. அவர் நினைத்திருந்தால் ஒரே மாதத்தில் வழக்கை முடித்திருக்கலாம். ஆனால் ஆட்சி முடியும் வரை வழக்கின் விசாரணை மெத்தனம் காட்டாமல் கிடப்பில் போட்டதும், அதிமுக ஆட்சி முடிந்ததற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட வாக்குறுதியாக ஸ்டாலின் தெரிவித்தார். ஆனாலும் திமுகவை எதிர்த்தால் கொடநாடு வழக்கு முடிவடைந்துவிடும் என்ற காரணத்தினால் எடப்பாடி திமுகவை எதிர்க்காமல் மௌனம் காத்து வந்தார். இந்த வழக்கு தமிழக காவல்துறையிடம் இருந்து சிபிஐ துறைக்கு மாற்றப்பட்ட பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கலக்கம் வந்துவிட்டது. இன்று விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிபிஐ துறை அலுவலகத்திற்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது.